Dear students, welcome to Abbas Mathematics. அளவியல் 2 மதிப்பெண்கள். Dear students, இந்த அளவியல் உங்களுக்கு மனசுக்குள்ளே பார்மா இருக்கிறதுனால படிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிய. ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபார்முலா படித்தா போதும், ஒட்டுமொத்த பாடம் ஞாபகத்துக்கு வந்துடும். நீங்கள் பாருங்கள், இது நமக்கு தெரிய வேண்டியது என்ன? இந்த இருக்கு, இது இதுதான் சிலிண்டர், உருளை. இந்த உருளை இப்படி இருக்கும், ஒரு இது மட்டும். ஆனால் அந்த உருளை எப்படி கிடைக்கும்னா, இந்த பாருங்கள், இது ஒரு மெட்டல் சீட்டு, மெட்டல் சீட். இது ஒரு தகடு, மெட்டல் தகடு, உலோகத் தகடு, தகரம். வீட்டில் இந்த பலகை மாதிரி வச்சுருப்போம், அது மாதிரி வச்சுக்கலாம். இது நீளம், இது அகலம். இப்போ என்ன செய்கிறதுனா, இந்த இருக்குல்ல, இந்த 2 எட்ஜையும் ஒன்றா சேர்க்க போகிறேன், இப்படி சேர்த்து விட போகிறேன். அதே மாதிரி இதுவும் சேர்த்து விட போகிறேன். பற்றியெல்லாம் இப்போ இதுதான் என்ன வடிவத்துக்கு வந்துருச்சுன்னா, உருளை வடிவத்துக்கு வந்துருச்சு. அந்த சிலிண்டர் வடிவத்துக்கு இப்போ இது என்னவா மாறிடும், ஹைட்டாக மாறிடும். இந்த இருக்குல்ல, இது ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வந்துடுது. இதுதான் 2πr. இது என்னது, ஹைட்டு, அது ஹெச், அவ்வளோதான். இந்த பற்றியெல்லாம் 2πr/h. வளைபரப்பு 2πr/h. இது மாதிரி தான். இந்த மாதிரி வர்றதுனா, இது பேசிக்காக உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல முடியாது நம்மளால். ஏன்னா அது ஆரம்ப காலத்திலே நம்ம சேனலில் படித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, பரவாயில்ல, முடிஞ்சிருச்சு. இந்த கடைசி நேரத்தில் கணக்கையாச்சும் பார்ப்போம். இந்த கணக்கு தான் வரும், வேறு கணக்கு வரவே வராது. இங்கே இதை மட்டும் பார்த்துட்டு போங்க. அப்புறம் என்ன செய்ய சொல்கிறேன் உங்களை, ஸ்கூல் கொஸ்டின் பல முறை சொல்லிட்டேன். ஸ்கூலில் வச்சுருக்க மிட் டேர்ம் டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி, செகண்ட் மிட் டேர்ம், ஆஃபலி, தேர்டு மிட் டேர்ம், தேர்டு மிட் டேர்ம் கிடையாது, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், அவ்வளோதான். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2020, 20லேருந்து 24 வரையும் பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் இந்த பிடிஏ மாடல் கொஸ்டின் பேப்பர்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்கணும். என் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். அப்போ இதை மட்டும் படித்தேன்னா மேத்ஸில் 100, 99, 98. ஏன்னா 1 மார்க்கில் ஏதாச்சும் விட்டுட்டேன்னாக்க அந்த மார்க் குறையும். பாருங்கள், 88 சதுர சென்டிமீட்டர் வளைவரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. இதற்கு ஜூன் மாதம் 23 கேட்டிருக்கு. வேறு ஒன்றும் எழுதக்கூடாது, தரவு அதோட எழுத வேணாம். தரவுனா கிவன் அர்த்தம். இப்போ ஹைட்டு கொடுத்துருக்கு 14, வளைவரப்பு கொடுத்துருக்கு 88, ஆரம் தெரியாது, ஆர் அப்படியே வச்சுருக்கான். கணக்கில் என்ன கொடுத்துருக்குன்னா, உருளையின் வளைவரப்பு ஈக்குவல் டு 88ன்னு கொடுத்துருக்கு. அப்போ 2πr/h ஈக்குவல் டு 88, 2 இன்ட்டு பைக்கு 22/7, ஆருக்கு ஆர் தெரியாது, ஹெச்சுக்கு 14. இந்த 7ஐயும் 14 அடிச்சிட்டா 2ன்னு கிடைக்கும். இது இன்ட்டில் இருக்கிறது பூரா டிவைடில் வந்துடும், இன்ட்டு இருக்கிறது பூரா டிவைடில் வந்துடும். இங்கே பாருங்கள், இது அடிச்சிட்டோம்னா 1, இது 44. இதை அடிச்சிட்டோம்னா 1, இது 22. இதை அடிச்சிட்டோம்னா 22/22 ஈக்குவல் டு 1. இல்லை உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது பாருங்கள்.
ஆரம் கண்டுபிடிச்சாச்சு, 1 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ விட்டம் கண்டுபிடிக்கணும். விட்டம்னா என்ன அர்த்தம்? 2r, 2 × r. அப்போ 2 × 1 2 சென்டிமீட்டர். அவ்வளோதான். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அப்போ நீங்கள் மென்சுரேஷனில் மைண்டில் ஏற்றி வச்சுருக்கிய அது கஷ்டம், அது கஷ்டம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுருக்கிய. சாப்பிடாமலே நல்லா இருக்காது, வேணாம் வேணாம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அந்த மாதிரி கணக்கு போட்டு பார்க்கணும். கணக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. கணக்கு ஒரு அருமையான சப்ஜெக்ட். சரி, ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 3:5:7 எனில் அதன் வளைபரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க. நமக்கு ஆரங்களின் விகிதமும் உயரங்களின் விகிதமும் கொடுத்துருக்கு. அப்போ ஆரம் 5x, உயரம் 7x நினச்சிக்கணும். எக்ஸ்னு போட்டாலும் சரி, கே அந்த மாதிரி போட்டாலும் சரிங்க. உருளையின் வளைவரப்புன்னு தான் கொடுத்துருக்கு. 2πr/h இவ்வளவு 2 × πக்கு 22/7 × r எக்ஸுக்காக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், இந்த 7ஐயும் இந்த ஒரு 7ஐயும் அடித்தாச்சு. நமக்கு இந்த எக்ஸையும் கண்ட்ரோல் பண்ணால் x² கிடைக்கும். 2 × 22 × 5 அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கோம். அவ்வளோதான். அடுத்து 5500 வந்துருச்சு. இதை அடிக்கிறது உங்களுக்கு கஷ்டம்னு நினைக்காதீங்க, ஈஸி தான். இந்த பாருங்கள், 4 5 5, 11 5 55. பாருங்கள், அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறேன்? 1 22 22. பாருங்கள், 5 22, 5 22 110. அந்த 0 அப்படியே போட்டாச்சு. 2 2, இது அப்படியே போட்டாச்சு 25. இல்லைப்பா எனக்கு பிடிக்கலப்பா அப்படிங்கிறவங்க இந்த பாருங்கள், இதை பூரா மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ என்ன வருது பார்த்தீங்கன்னா, I2 10, 220 வரும். ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. இதை 2 × 1 22, 5 × 1 55, 5 × 1 55. அந்த 0 அப்படியே போட்டாச்சு. அடிச்சிட்டோம்னா 25. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? x² = 25, x = 5. அப்போ ஆரம் 5xன்னு வச்சுருக்கோம், 5 × 5. அதே மாதிரி உயரம் கண்டுபிடிக்க விட்டாக அது 7 × x, 7 × 5 எவ்வளவு? 35 சென்டிமீட்டர் அல்லது மீட்டர். எந்த அளவில் கொடுத்துருக்கானோ அந்த அளவில் போட்டால் நமக்கு போகும். இப்போ இதில் என்ன கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள்? ஆமாம், அந்த உயரம் கூட எங்களுக்கு போட்டால். அடுத்து பாரு, 8வது கணக்கு. என்னது? 6. 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த பரப்புடைய ஒரு கூம்பின் ஆரம் 7 எனில் அதன் சாய்யரம் காண்க. கூம்பு இப்போ வந்துருச்சு. கூம்புங்கிறது என்ன? இந்த இருக்குது கோன் ஐஸ், வெண்ணிலா ஐஸ்கிரீம். இந்த வடிவத்தில் இருக்கிறது தான் கோன் ஐஸ். இது ஆரம், இது உயரம், இது சாய்யரம். இது ஒரு செங்கோண முக்கோணம். அப்போ இது என்ன செய்யும்? பித்தகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணால் சரியாக வரும். அதுதான் இங்கே ஆரம் கொடுத்துருக்கு, மொத்த பரப்பரப்பு கொடுத்துருக்கு. இதுக்கு ஃபார்முலா πr/l+r. பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ஆர்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எல் தெரியாத அப்படியே இருக்குது.
இந்த சோனையும் இந்த சோனையும் கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ண முடியாது. இதை அப்படியே டிவைடில் கொண்டு வந்துடணும். டிவைடில் பண்ணால் 1 22 22, 3 22, மிச்சம் 2 22 44. இந்த 7 அந்த பக்கம் போக சொல்லிட்டோம்னாக்கா 32 - 7 L = 27 சென்டிமீட்டர். அப்போ சாயிரம் 25 சென்டிமீட்டர் வந்துடுச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், இது நல்ல கணக்கு. ஒரு கோளத்தின் புறப்பரப்புனா வெளிப்பரப்புன்னு அர்த்தம். 154 சென்டிமீட்டர். அதன் விட்டத்தை காண்க. இதுவும் பல முறை பப்ளிக்கில் கேட்டிருக்கு. உங்கள் ஸ்கூல் கொஸ்டின்லேயே பல முறை கேட்டிருக்கு. அப்போ கோளத்தின் புறப்பரப்பு பாருன்னா 4πr². 4πr² = 154. அப்போ 4 × 22/7 × r² = 154. அப்போ r² இதை பூரா அங்கிட்டு போக சொல்லிடணும். போச்சோம்னா கீழே உள்ள நம்பர் பூரா மேலே போயிடும், மேலே உள்ள நம்பர் பூரா கீழே வந்துடும். இப்போ அடிச்சிட்டோம்னா அந்த பார்த்தீங்கன்னா 1 22 7 22 வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 49/4 கிடைக்கும். 49/4 கிடைக்கும். இதை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 47/4 கிடைக்கும். அப்போ r = 7/2 கிடைக்கும். 7/2னா 3.5. நமக்கு டயாமீட்டர் தான் கேட்டிருக்கேன். 7/2 அப்படியே வச்சுருக்காங்க. 2 கேன்சல் ஆகிடுச்சு. r 7 சென்டிமீட்டர் வந்துடுச்சு, 7 மீட்டர் வந்துடுச்சு. அடுத்து பாருங்கள், ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு கொடுத்துருக்கு. அதன் மொத்த புறப்பரப்பு காண்க. இதை நம்ம போட்டு ரொம்ப திங்க் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியான சம் இது. அடிப்பரப்பு πr² = 1386. மொத்த பரப்புக்கு ஃபார்முலா 3πr². அப்போ 3 இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் வந்துடும். இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரி, உயரம் 2 சென்டிமீட்டர். அடிப்பரப்பு 250 சென்டிமீட்டர். உருளையின் கன அளவை காண்க. இது பாருங்கள், நம்ம சொல்கிறோம் அடிப்பரப்பு இன்ட்டு குத்தியரம். அடிப்பரப்பு இன்ட்டு குத்தியரம் ரெண்டையும் பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு போட்டோம்னா அதுதான் கன அளவு. உருளையின் கன அளவு πr²h. πr²ங்கிறது ஏரியா 250. ஹெச்சுங்கிறது இங்கே 2 மீட்டர். என்னது 2 மீட்ரு? ஆமாம், ஹெச்சுங்கிறது 2 மீட்ரு. இதை கொண்டாந்து மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 500 சென்டிமீட்டர்² அல்லது சதுர மீட்டர் அப்படின்னு போட்டுருவோம். புரிஞ்சிருச்சா? இதை உங்களுக்கு இப்போ என்ன கஷ்டம் இருக்குது சொல்லுங்கள். இது ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா? இவ்வளவு ஈஸியாக இருக்குன்னு தான் அளவியல். இதை போய் நீங்கள் கஷ்டம் சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி படிக்கிறது? சரி, இன்னும் 2-3 சம் இருக்குது, அதை பார்த்து முடிச்சிடுவோம். நீங்கள் என் சேனலில் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ பார்க்கணுன்னா அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்களோட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். பாவம் அதுகளும் மார்க் எடுத்துகிட்டு போகட்டும். எனக்கு நான் நினைக்கல, எனக்கு இந்த சப்ஸ்கிரைபர் கூடணும் குறைக்கணும் அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸு நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்களா, அந்த திருப்தி எனக்கு போதும். எங்கே பார்த்தா சொல்லுங்கள், இந்த சேனல் பார்த்தா சார் நடத்தினார் அப்படியே இந்த சம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுவே எனக்கு பெரிய விஷயம். இப்போ அளவியல்னு நேர்வட்ட கூம்பு அதை இப்போதே சொன்னேன். கூம்பு கோன் ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் இப்படியே இருக்கும். இதுக்கு மேலே என்ன இருக்கும்? ஒரு அரை வட்டத்தை வச்ச மாதிரி இருக்குது, இப்படி இருக்கும். இது கீழ்ப்பகுதி, இது மேல் பகுதி. அது கொடுத்துருக்கு, கனளவு கொடுத்துருக்கு, உயரம் கொடுத்துருக்கு, ஆரம் கேட்டிருக்கு. பாருங்க, கனளவுக்கு ஃபார்முலா 1/3 πr²h. உயரம் 24, h ஆரம் 6. அப்படி இருந்தால் கனளவு இப்படி கொடுத்துருக்கு. கனளவுக்கு ஃபார்முலா 1/3 πr²h.
அதை கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா இங்கே 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இங்கே அடிச்சிடலாம். என்ன செஞ்சிடறோம்னா அடிக்காமல் இந்த டேர்மெல்லாம் அங்கிட்டு அந்த டேர்ம்லாம் இங்கிட்டு கொண்டு வந்துடுறாங்க. புரியுதா? பாருங்கள், வகுத்தலில் உள்ளது பூரா பெருக்கல்ல போயிடுச்சு, பெருக்கல் உள்ளது பூராவே வகுத்தலுக்கு வந்துடுச்சு. இப்போ நமக்கு ஈஸியாக தெரியும். 4 8 1 3 3 3 24. இது பாருங்கள் 11 முடிஞ்சிருக்கு. இது 22. இது 11ஆம் வாய்ப்பில் அடிக்கலாம். 2 இது 1 1 0 0 0 இப்படி அடிக்கலாம். இதை அடிச்சிட்டோம்னா எத்தனை வருது? இதை பாருங்கள், இதை அடிச்சிட்டோம்னா என்ன வருது? 500 வருது. 500 மறுபடியும் 8 அடிக்கணும். 8 அடித்தோம்னா என்ன வருது? 8 அடித்தோம்னா 4 4 2 8. இது 250. இது 2 4. இது 125. அப்போ என்ன ஆகுது? ஏதோ தப்பு இருக்கேன். எல்லாத்தையும் பெருகி சுருக்கினா 21 ஸ்கொயர் வருது. இது 250. என்னமோ தப்பு நடந்துருச்சு. 8 இது 11088 × 3 × 7/22 × 24. இதை அடிச்சிட்டோம்னா 8ன்னு வந்துடும். இதை அடிச்சிட்டோம்னா 1 0 0 4. அப்புறம் அந்த 8 அடிக்கணும். இந்த 2 அடித்தாச்சா? 2 அடித்தாச்சு. இது எத்தனை? 24க்கு அடிக்கலை. இதுதான் 24. இது என்ன வரும்? 4 2 8 5 0 2. மறுபடியும் 4 அடித்தோம்னாக்கா 12. மிச்சத்தில் 48 12 13 12 100 120 123 தப்பாக வருது. இந்த இடத்துலையும் தப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் 441 வருது. 441ங்கிறது அவனுடைய வர்க்கம் 21. ஸ்கொயர் ரூட் 21. இதை பாருங்கள், இதெல்லாம் அடித்து நீட்டாக போட்டுக்கோங்க. அது கூம்பின் ஆரம் 21. இரு கூம்புகளின் கனள வீதம் 2:3 எனில் பரப்பு முதல் கூம்பு உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் வீதம் காண்கான்னு கேட்டிருக்கு. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்கு? கனள வீதம் V1:V2 கொடுத்துருக்காங்க. ஆரம் R1. இது H1. இது R2. அப்புறம் இன்னொரு என்ன கொடுத்துருக்கு? இது H2. அப்போ கூம்பு வீதம் எவ்வளவு? 2:3. இதனுடைய வால்யூம் 1/3 πr². H. இதுக்கு வால்யூம் 1/3 πr², 2H2. ஏன்னா 2 மடங்கு அதிகம் கொடுத்துருக்குல்ல, அதனால். இந்த பாருங்கள், 1/3 அடிச்சிடலாம், பை அடிச்சிடலாம், R² அடிச்சிடலாம். இந்த ரேஷியோனா இஸ்ட்டு தான் அர்த்தம். இந்த மாதிரி போட்டு அடித்தாச்சு. அப்போ இங்கே என்ன இருக்குது? 2. இந்த 2 என்ன ஆகும்னா குறுக்கால போயிடும். R² R1² அப்படியே வச்சுக்க. H1 H2 மட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கிது? R1² R2² = 4/3 வருது. அப்போ ரெஸ்ப்ரோக்களை மாற்றணும்னா R2/R1 போட்டோம்னா 2/√3 கிடைக்கிது. அப்போ நம்ம ரெக்வயர்ட் ரேஷியோ எவ்வளோன்னா R1:R2 = 2:3 கிடச்சிருச்சு. அவ்வளோதான்ப்பா. அடுத்து பாருங்கள், சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கனளவுகள் கொடுத்துருக்கு. உயரங்களின் விகிதங்களை காண்பன்னு கேட்டிருக்கு. இப்போ கூம்பு 1 R1 R2 அதே மாதிரி H1 H2 வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன செய்யணும்? 3600க்கும் 5040க்கும் உள்ள வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க.
அப்போ அதுக்கடுத்து அதுக்குள்ளே ஃபார்முலா 1/3 பையா ஸ்கொயர் ஹெச்சு. இது வந்து 1/3 பையா ஸ்கொயர் ஹெச்சு. 1/3 பை வந்து எல்லாத்துமே காமனாக இருக்குது. இந்த R1 R2 அது H1 இது வித்தியாசமாக இருக்குது. அப்போ அது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா R1 ஸ்கொயர் H1 H2 தெரியாது. R1 ஸ்கொயர் எங்கே இருக்குது? R1 ஸ்கொயர் வேல்யூ வந்து இது பாருங்கள், அடிச்சிடலாம் 0 0 இப்படி அடித்து கொண்டு வந்துட்டோம்னா என்ன கிடச்சிருக்கு? 30/14 கிடச்சிருக்கு. அதை இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணலாம். அதையும் சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன வருதுன்னா 5/7 வருது. Therefore H1 is to H2 equal to 5:7 வந்துருச்சு. பாருங்கள், இதுவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்துருச்சு. இதுக்கடுத்து உங்களுக்கு இது வேணால் நாளைக்கு சொல்லித்தரேன். பார்ப்போம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் போடுவோம். பாய். நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா படிக்கிற நல்ல விஷயம் தானே. அந்த இது அதனால் ரிலாக்ஸாக அவங்கள பிடிச்ச இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஆங்கிலக்கூட அதை படிச்சுட்டே இருங்க. எந்த பக்கம் திரும்ப முடியாத வீடுகளில் உட்காந்து படிச்சிருங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா படிங்க, நிறைய மார்க் எடுங்க. பாய்.